ஆனால் நீங்கள் தடுக்கப்பட்ட பெரும் பாவத்தை தவிர்த்து கொண்டால் 4:31 4:31 நீங்கள் தடுக்கப்பட்டுள்ளவற்றில் பெரும் பாவங்களை தவிர்த்து கொண்டால் உங்களுடைய குற்றங்களை நாம் மன்னிப்போம், உங்களை மதிப்புமிக்க இடங்களில் புகுத்துவோம். தடுக்கப்பட்ட பெரும் பாவம் வந்து பெருமையும் பொறாமையும் இணை வைப்போம். படைப்பு நம்பருக்கு போல படைப்பெல்லாம் இணை வச்சுருக்கிறேன், இது நாளைக்கு காப்பாற்றும், அதில் நான் அதை பாதுகாக்கணும் நினைப்பிருக்கு. அந்த எண்ணங்கள் நீக்கப்படணும். இன்னும் நமக்கு கொடுத்ததிலிருந்து இறைவன் நமக்கு அளித்ததிலிருந்து 4:39 இவர்கள் அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் நம்பி இவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்துள்ளவற்றிலிருந்து செலவும் செய்வார்களானால் இவர்களுக்கு என்ன கேடு ஏற்பட்டுவிடப் போகிறது? அல்லாஹ் இவர்களை நன்கறிபவனாகவே இருக்கின்றான். இவர்கள் அல்லாவையும் இறுதி நாளையும் நம்பி யார்கிட்ட எந்த பிரதிபம் எதிர்பாராம அல்லாவின் பொருத்தத்தை நாடி இவர்களுக்கு அல்லாஹ் வழங்கியிலிருந்து செலவு செய்வார்களானால் இவர்களுக்கு என்ன கேடு ஏற்பட்டு விட போகிறது? அல்லாஹ் இவர்கள் நன்கு அறிபவனாக இருக்கின்றான். அது எந்த அளவுக்குன்னு சொன்னா நமக்கு கொஞ்சமா கொடுத்து அதிலும் செலவு பண்ணுங்க. தக்க வசதி அதிலும் செலவு பண்ணட்டும், யாருக்கு வசதி நெருக்கடிப்படும் அதிலும் செலவு பண்ணட்டும். ஆனா செலவு பண்ணணும், மற்றவங்களுக்கு பிரதிபலம் எதிர்பாராம கொடுக்கணும் மனசு உங்களுக்கு வருதா அப்படிங்கிறத இறைவன் கவனிக்கிறான். அங்க உங்களுடைய அமௌண்ட் முக்கியம் கிடையாது, நீங்க எந்த அளவுக்கு உள்ளட்சத்தோட மற்றவங்களுக்கு உதவ விரும்புறீங்க அப்படிங்கிறத இறைவன் கவனிக்கிறான். 37:25 உங்களுக்கு என்ன நேர்ந்தது? நீங்கள் ஏன் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ளவில்லை? ஒவ்வொருத்தரையும் பார்த்து கேட்கிறேன், உங்களுக்கு என்ன நேர்ந்தது? நீங்கள் ஏன் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ளவில்லை? என்னுடைய பொருத்தத்தினா நீங்க உதவி செய்றீங்க, அந்த உதவியெல்லாம் வந்து பெருமைக்காக நீங்க செலவு பண்றீங்க. ஆனா அந்த செலவு பெருமைக்காக தான், அல்லது பிரதிபலன் பார்த்து செலவு பண்றோம். உங்களுக்கு என்ன நேர்ந்தது? நீங்கள் ஏன் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்வதில்லை? இறைவனுடைய பொருத்தத்தினாடி நீங்க ஏன் கொடுக்கல? 65:7 தக்க வசதியுடையவர்கள் தம் வசதிக்கேற்ப தாராளமாக செலவு செய்யவும், ஆனால் எவர் மீது அவருடைய வசதி நெருக்கடியாக்கப்பட்டுள்ளதோ அவர் தமக்கு அல்லாஹ் கொடுத்ததிலிருந்து செலவு செய்யவும். எவரொருவரையும் அல்லாஹ் அவருக்கு கொடுத்திருப்பதற்கு மேலாக சிரமப்படுத்த மாட்டான். கஷ்டத்திற்கு பின்னர் அல்லாஹ் அது சீக்கிரத்தில் நன்மையை உண்டாக்கி அருள்வான். அதனால் தக்க வசதியுடையவர்கள் தம் வசதிக்கேற்ப தாராளமாக செலவு செய்யட்டும், ஆனால் எவர் மீது அவருடைய வசதி நெருக்கடியாக்கப்பட்டுள்ளதோ அவர் தமக்கு அல்லாஹ் கொடுத்திருந்து செலவு செய்யவும். எவர் ஒருவரையும் அல்லாஹ் அவர் கொடுத்திருப்பதற்கு மேலாக சிரமப்படுத்த மாட்டான். கஷ்டத்துக்கு பின்னர் அல்லாஹ் அதிசீக்கிரத்தில் நன்மைகளை உண்டாக்கி அருள்வான். அதனால ஒவ்வொருத்தரும் ஏழையோ பணக்காரங்களோ கொடுத்ததுல இருந்து அவங்க நிலைமைக்கு தகுந்த மாதிரி உள்ளட்சத்தோட பிரதிமை பாராம இறைவனை பொறுத்தனாடி செலவு பண்றோமாங்கிற மட்டும் தான் இறைவன் கவனிக்கிறான். நீங்களா செலவு பண்ண போக ஞானம் இல்லைன்னா கூட செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலை நான் அமைக்கிறேன், அப்போதான் கொடுக்குறீங்களா? அல்லது நீங்க கொடுக்காம விட்டாலும் பரவாயில்ல, நீங்க உபகாரம் பண்ணாலும் பரவாயில்ல, ஊத்திரியும் பண்ணாம இருங்க. அடுத்தவங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய சூழலும் அவங்களை தடுக்காதீங்க. பெரும்பாலும் நமக்கு தடுக்கப்படுதுன்னு சொன்னா, அதை நான் பாதிக்கப்படுறேன்னு சொன்னா, நான் மற்றவங்களுக்கு கொடுக்க தடுக்கும் போது எனக்கு கொடுக்குற கொடுத்து தடுப்பாங்க. நான் இன்னொருடைய குறையை வந்து துறவி ஆராய்ச்சின்னு சொன்னா என்னுடைய குறையை இன்னொருத்தர் துறவி ஆராய்ச்சிட்டு இருப்பாங்க. அவருடைய பரிகாசம் அவருடைய சூழ்ந்து கொள்ளும், அவருடைய சூழ்ச்சியும் அவருடைய சூழ்ந்து கொள்ளும். அவங்க தடை பண்ணா அவங்களுக்கும் தடை ஏற்படும்.